என்னடா மருது, யாரோ அட்ரஸ் மாதிரி இங்க வந்துட்டாங்க போல இருக்கு. யாரு என்னன்னு கேட்டு போறதுக்கு வழி சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. வணக்கங்க. நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா? கண்டிப்பா நீங்க தேடி வந்த இடம் இதுவா இருக்க வாய்ப்பு இல்லைங்க. நீங்க போயிட்டு வாங்க. பயலுக்கு தான் தெளிவா படிவ சொல்றாங்கல்ல, கிளம்பி போக வேண்டியது தானே. வேணாம் அழகுரே, நீ ரொம்ப தப்பா பேசுற. இலை எடுப்பு. என்ன விஷயம்? என் அக்காவை பார்க்கணும். இங்க யாருடா கொக்கா? அவங்கள கொக்கா அப்படியே பாசிபிள சிவாஜி உடன் பிறப்பா பார்க்க வந்துட்டாரு. என் அம்மாவை நீங்க பார்க்க முடியாது. அட இரு அழகரே, இத்தனை நாள் தேடி வராம இன்னைக்கு தேடி வந்திருக்காங்கன்னா ஏதோ விஷயம் இல்லாமையா, ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். இரு கேப்போம். ஆமாயா. ஏமி சங்கதி, என்ன விஷயமா எங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கீன்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுறதுனால என் தென்னந்தோப்பையும் வயக்காட்டியும் விற்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். சொத்து பத்திரம் பொதுவாக இருக்கிறதுனால என் அக்கா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போடணும். அது விஷயமா அக்கா பார்த்து பேச வந்திருக்கேன். எங்க அம்மா வந்து கையெழுத்து போடணுமா? ஓஹோ, இந்த பூர்வீக சொத்தெல்லாம் விற்கணும்னா பத்திரம் பொதுவா இருந்தா உடன்பிறப்பெல்லாம் வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயமா? ஏமாமா, சும்மா ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு வேளை எங்க அம்மா வந்து கையெழுத்து போடலன்னு வச்சுக்குவோம், உங்களால அந்த சொத்தை விற்க முடியாதுல்ல? அப்ப கண்டிப்பா எங்க அம்மா வந்து கையெழுத்து போட மாட்டாங்க. ஏன் அழகரு, பூர்வீக சொத்துனா அப்ப உங்க அம்மாவுக்கு அதுல பங்கு இருக்குன்னு தானே? அதானே. உங்க சொத்தை எப்படி அழகரு உங்க மாமா விற்க முடியும்? அதானே. ஆனா பங்கு இதுக்கு தாண்டா உங்களை மாதிரி விவரமான நன்மைக்கு வேணும்ன்றது. ஏமாமா, எங்க அம்மாவுக்கு பங்கு இருக்க வேண்டிய சொத்தை நீங்க எப்படி விற்க முடியுன்ற? இல்லை, வீணா விதட்டவாதமாக பேசாத. பாரா, அம்மாவுக்கு சேர வேண்டிய பங்கை நான் என்னைக்கோ பிரிச்சு கொடுத்துட்டேன். அடடடடடட, ஆமா ஆமா ஆமா, அப்படியே சொத்தை பாதியா பிச்சு கொடுத்துட்டிய. இந்த வீட்டையும் இம்பிட்ட நிலத்தையும் தானே கொடுத்துட்டு போனீங்க. அன்னைக்கு எங்க அம்மாச்சி கேள்வி என்ன சொல்லுச்சு? தம்பி கொடுக்கறத சந்தோஷமா வாங்கிக்கமா, பின்னாடி உன் மகனுக்கு இங்கே பொண்ணு எடுத்து சொத்தையும் சேர்த்து வாங்கிக்கன்னு அந்த கேள்வியை சொல்லுச்சுல்ல. ஆனா சொன்ன மாதிரி பொண்ணை கொடுத்தீங்களா? இல்லையே. நீங்க பொண்ணு கொடுக்கறன்னு சொன்னதுனாலதான் எங்க அம்மா நீங்க கொடுத்த அந்த கொஞ்சூண்டு பங்கு சொத்தை வாங்கிட்டு சம்மந்தம் சொல்லுச்சு. இப்பதான் நீங்க சொன்ன வாக்குப்படி பொண்ணை கட்டி கொடுக்கலையே. அதனால உங்க கிட்ட இருக்கிற ஒட்டு மொத்த சொத்துலயும் பாதி, அதாவது பாதிக்கு பாதி கொடுத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து கையெழுத்து போட்டு தரும். இல்லனா உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கங்க. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது. வாய் கூசமா பொய் பேசாதடா. சொத்தை எழுதி கொடுத்தது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு எம்பிட்டு பணம் காசு கொடுத்து எவ்வளவுலாம் உதவி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மறந்து போச்சா? அட ஆமா மாமா, பார்த்து வந்தேன். நீ உதவி செஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனா நாய்க்குதான் மாமா நன்றி இருக்கேன். நான் மனுஷன் மாமா.
அது ஒரு ரொம்ப மோசமான கேவலமான மனுஷன். என் கிட்ட போய் இப்படி எல்லாம் சி தப்பு 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 தப்பு, ரொம்ப பேர் தப்பமா. மாமா, எங்க அம்மாவுக்கு நீங்க பங்கு கொடுத்திய, ஆனா அத நீங்க பத்திரமா எழுதலையே. வெறும் வாய் வார்த்தையில தானே பாக பிரிவினை பண்ணிட்டீங்க. அதனால இப்ப நீங்க பங்கு கொடுக்கவே இல்லைன்னு நான் சொன்னா அதான முடிவாக. சோ ஒண்ணு பப்பாதி சொத்தை கொடுங்க, இல்லைன்னா உங்க மூணாவது பொண்ணை கட்டித்தாங்க, கையெழுத்து போட்டு தானே. என்னடா சொன்ன? இங்க இருக்க பதிலுக்கு என்னாலையும் சட்டையை பிடிக்க முடியும். வீணா அசிங்கப்பற்றாத. ஐயா வேணாங்கய்யா, விட்டுருங்கய்யா, போயிடலாங்கய்யா. டேய், நியாயம் எதுண்டு மேல இருக்கிறவன் பாத்துக்கு தாண்டா இருக்கேன். எங்க எவன் பார்த்தான்? எவன் பார்த்தா? எனக்கு என்ன முடியும் போச்சு. வாடா பூசரி. வாடா பூசாரி. யோ, என்ன மாப்பிள்ள சட்டுன்னு பொண்ணை கேட்டு போட்ட? அது அன்னைக்கு ஒரு நாள் தேனை தாவடியில பார்த்தனா, நல்லா கும்முனே நல்லா தண்டா. ஐயா வெற்றி, உன் கல்யாண நாள் வருது, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்க? நேற்று காலையில தான் அப்பச்சி எனக்கும் மலருக்கும் புது ட்ரெஸ் எடுத்தேன். கல்யாண நாள் அன்னைக்கு காலையில வெள்ளனை எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே கோவில் கொள்ளன்னு போலான்னு இருக்கேன். அட என்னையா நீ, உலகமே இந்த விஷயத்தை செஞ்சு போர் அடிச்சு போன ஒரு விஷயத்த புதுசா சொல்ற மாதிரி நீ இம்புட்டு சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருக்க. ஏயா, அன்னைக்கு என்னமோ சஸ்பென்ஸ் சொன்ன, இதானா அது? ஏயா வெற்றி, இது உன்னோட முதல் வருஷ கல்யாண நாள், வேற ஏதாவது சிறப்பா பண்ணலாம்ல? சிறப்பான எப்படிப்பா? ஏதாவது வெளியூர் போயிட்டு வாங்க, எங்கேயாவது தனியா போய் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வாங்க. ஆமா, எங்கப்பா போறது? இங்க பாரியா, கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நீங்க 2 பேரும் தனியா எங்கேயும் போனதே இல்லை. ஒரே ஒரு தடவை ஸ்கூல்ல பரீட்சை எழுதணும்னு சொல்லி மெட்ராஸுக்கு போயிட்டு வந்தீங்க, அவ்வளவுதானே. அதனால இந்த தடவை ஏதாவது நல்லபடியா யோசிச்சு ஊட்டி கொடைக்கானல் அப்படி ஏதாவது மலைப்பிரதேசத்துக்கு போயிட்டு வாங்கய்யா. அதுக்கு மலர் வரணும்லப்பா. நீ தான்டா கூப்பிடணும். நீ போய் வா வெளியூருக்கு போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டா அந்த பிள்ளை என்ன மாட்டேன்னா சொல்ல போகுது? ஆமா, சும்மா போய் பார்த்துட்டு வந்ததுக்கே நம்ம வீட்டில் சாமியாட்டம் ஆடுறாங்க. இதில் நான் அவளை கூட்டிட்டு வெளியூர் போனேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், கேட்கவே வேணாம். ஏன் மாப்ள, அதை போய் அவங்க கிட்ட சொல்லணும்? அதானே. அதானே. என்ன மாப்ள பாக்குற, இங்க என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பார், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ வீட்ல இருந்து கோவிச்சுட்டு வந்து தோட்டத்துல இருக்க, அவ்வளவுதான். மாப்பிள்ள அது அப்படியே இருந்துட்டு போட்டோங்கிறேன். இங்க பாருப்பா, இந்த விஷயத்த நீயோ நானோ சொல்லாம உங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தெரிய போறதில்ல. அதனால அவங்க பாட்டுக்கு நீ வயலே இருக்கேன்னு நினைச்சிட்டு போட்டோம். யோ, நீ பாட்டுக்கு சந்தோஷமா மலரை கூட்டிட்டு போயிட்டு வாயா. ஏய் பேராண்டி, என்னடா இம்புட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கவன்?
இப்படியே யோசிச்சுக்கிட்டுதேனா வேலைக்கு ஆகாது. சட்டு புட்டுன்னு காரியத்துல இறங்கி மறக்க முடியாத கல்யாண நாளா கொண்டாடப்பாரு. நான் அப்படிதான் சொல்லுவேன். டேய் பத்தியா, நான் சொன்ன மணி அடிக்குது. நல்ல சகுனம் வைப்பே. ஹலோ, ஆமாங்க, வெற்றி தான் பேசுறேன். ஆமாங்க, நேற்று காலையில் தான் வந்திருந்தேன். ஆமாங்க, சேலையும் வேட்டி சட்டையும் எடுத்திருந்தேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. எத்தனை நாள்? ஓகேங்க, 4 நாள் ஸ்டேங்களா? எந்த ஊரு? நானே நேரில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னையா ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிருக்கவே? என்ன சங்கதி? ஒன்றும் இல்லை அப்பச்சி, நேற்று காலையில் துணி எடுத்தேன்னு சொன்னேன்ல. ஆமா, எடுக்கிறப்போ ஒரு லக்கி ட்ரா கூப்பன்ல பேர் எழுதி போட சொன்னாங்க. அது என்ன கூப்பனு? அப்பா, இந்த துணி கடையில எல்லாம் பேர் எழுத சொல்லி குலுக்கல் முறையில பரிசு கொடுப்பாங்கல்ல, அதுவா தான் இருக்குமாப்பா? ஓ அதுவா? அதான் அப்பச்சி, இன்னைக்கு அப்படி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்ததுல எனக்கு முதல் பரிசு விழுந்திருக்கான். அதான் ஃபோன் பண்ணேன். மாப்பிள, முத பரிசா? சூப்பர் மாப்பிள, என்ன பரிசு விழுந்திருக்கு? ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரு வெளியூர்ல போய் 4 நாள் தங்கறதுக்கான மொத்த செலவும் அவங்களே ஏத்துக்கிறாங்களா மாமா? அடி சக்கே நானா? ஏலே, இப்பதானே அதை பத்தி பேசிக்கிருந்தோம். பாத்தியா, அந்த கடவுள் உனக்கு டிக்கெட் போட்டு எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதான் என் அதிர்ஷ்டம்ங்கிறது. வெற்றி, அப்பா நீ உடனே போய் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துரு. மலரை கூட்டிட்டு போய் ஒரு 4 நாளைக்கு மகிழ்ச்சியா இருந்துட்டு வா, சரியா? சரிப்பா. ஏயா மாப்பிள, ஆமா. இவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் இங்க இருக்கீங்க, மீதி 2 பேத்துக்கு என்ன பண்றது? ஏமாப்ல, பேசாம நீங்களே ஈஸ்வரியை கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்களேன். சரியா போச்சு போ. யாரு கூட கோர்த்து விடுற? அதானே. ஏன் மாமா, நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி உங்க மாவு கூட இப்படி என்ன கோத்து விட பாக்குறீங்க? இல்ல மாப்ள, அப்பயாவது ஈஸ்வரி மனசு மாறி மலரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேனு யோசிச்சேன். அப்படியே மாறிட்டாலும் வாய்ப்பே இல்ல ராசா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏமாப்ல, அப்ப பேசாம அந்த எக்ஸ்ட்ரா 2 டிக்கெட்டுக்கு புகழையும் அகிலாவையும் அனுப்பி விட்டுருவோமா? இப்ப சொன்னீங்களே, இது சரியான யோசனை. மாப்பிள, நீ என்னையா சொல்ற? நான் புகழ்கிட்ட பேசுறேன் மாமா. அப்போ தன்னோட முதல் கல்யாண நாள வெற்றி மலரோடையும் புகழ் அகிலாவோடையும் வெளியூர்ல சந்தோஷமா கொண்டாட போறீங்க, அப்படிதானே? அத்தை, என்ன இந்திரா? என்னன்னு தெரியல அத்தை. எங்கேயோ வெளியில போயிட்டு வந்தவரு வந்ததுல இருந்து அவர் ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு. யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டாரு. சாப்பிட கூப்பிட்டதுக்கு கோவமா இருந்தா கூட என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு திட்டுவாரே தவிர இது வரைக்கும் இப்படி அமைதியா எதுவும் பேசாம இருந்ததே இல்ல அத்தை. கண்ணை கூட அசைக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு அத்தை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி வா, போய் என்னன்னு பாப்போம்.
துரை, ஐயா துரை, ஏய்யா, ஏன் இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துருக்க? இங்க பாரியா, என்ன கெட்டது நடந்தாலும் நீ இருக்கேங்கிற தைரியத்துலதான் நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கோம்யா. இப்போ நீயே இப்படி உடைஞ்சு போயிட்டீன்னா நாங்க எங்கயா போவோம்? என்ன ஆச்சியா? என்ன ஆச்சு? தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்படி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கல்யாண நாளுக்கு முன்னாடி வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு என் மகள்களை மறுபடியும் அந்த வீட்டுக்கு வாழ அனுப்பிச்சு வச்சலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல. நான் தோத்து போவேன் பயமா இருக்குதுல. ஏயா, எதுக்கு நீ யோசனை பண்ற? நம்ம கிட்ட என்ன சொத்து பத்தா இல்ல? நம்ம கிட்ட இருக்குதுல எதையாவது ஒண்ணு வித்து கூட பிள்ளைங்களை வாழ அனுப்பி வைக்கலாமியா? நீ அதுக்கு தானே முயற்சி பண்ணிட்டு இருந்த. அப்புறம் என்ன? இத பார்த்து வர பூர்வீக சொத்து அது இதுன்னு எதையும் எதிர்பார்க்காதயா. எதையாவது வித்துட்டு பிள்ளைங்களை அனுப்பி வையா. என்னங்க, எல்லாரும் விலைய கம்மியா கேக்குறாங்கன்னு பாக்காதீங்க. பரவாயில்லங்க, பாதி விலைக்கு வித்துட்டு கூட நம்ம பிள்ளைங்களை அனுப்பி வைங்க. இல்லம்மா, இப்ப நாமளே நினைச்சா கூட சொத்தை வைக்க முடியாது. என்னங்க சொல்றீங்க? ஆமாம், சொத்து வைக்கணும்னா சாந்தாக்கோடைய கையெழுத்து வேணும்னு ஒரு முறை இருக்கு. உறவு நல்லா இருந்த சமயத்துல வெறும் வாய் வார்த்தையில பேசி பாகவிஸ்தி பண்ணிட்டுமே தவிர பத்திரங்கிறது எது செய்யல. அதுதான் நாம பண்ண பெரிய தப்பு. உறவுக்குள்ள என்ன பத்திரம், நாளை பின்ன அப்படி என்ன நடந்துட போதுன்னு யாரும் மாறிட போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு நாம சொத்தை விற்கணும்னா அந்த அக்கா கையெழுத்து போட்டாத்தான் விற்க முடியும். அக்கா எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னா எந்த சொத்தையும் விற்க முடியாதுமா. என்னையா சொல்ற? அப்ப நீ நேர சாந்தாவை போய் பார்த்து கையெழுத்து வாங்கிட வேண்டியதானே? என்னங்க, போனேம்மா, அக்காவை பார்க்க சிவகங்கை போனேன். போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன். என்ன சொல்றப்பா? சாந்தா ஒன்னு அசிங்கப்படுத்திட்டாளா? இதுல அசிங்கப்படுத்துறதுக்கு என்னையா இருக்கு? என்னையா சொன்னாவ? கூட பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு பாவக்காயா கசக்குதுன்னு சொல்ற அண்ணன் தம்பிங்க இருக்கிற இந்த ஊர்ல நீ உங்க அக்காவுக்கு சரிபாதியா தானே பிரிச்சு கொடுத்துருக்க. அது பத்தாதாமா? நான் போனப்ப அக்கா வீட்டில் இல்லம்மா, அழகர் மட்டும்தான் இருந்தேன். அப்ப கொடுத்த சொத்தோட மதிப்பு என்ன, இப்ப இருக்க சொத்தோட மதிப்பு என்ன? அதனால இப்ப இருக்க சொத்தை பாதிக்கு பாதி கொடுத்தாத்தான் எங்க அம்மா கையெழுத்து போடுவாங்க. இல்லைன்னா எங்க அம்மாவும் கையெழுத்து போடாது, நானும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டேமா. அட சண்டாள பாவி, அப்படியா சொன்னாவ?
ஐயோ, நம்ம குடும்பத்துல எந்த நியாய தர்மம் இல்லாம இப்படி ஒருத்தன் வந்து பிறந்திருக்கானையா. எனக்கு தெரிஞ்சு சாந்தாக்க கையெழுத்து போடும்னு நம்பிக்கை எனக்கு இல்லம்மா.